ஐயா ஆதி, ஜோசியம் பாக்குறதோ குறி பாக்குறதோ அவங்கவுங்க நம்பிக்கையை சம்பந்தப்பட்டதையா. ஆனா இது சாமி கும்பிடுறதையா. 2 நாளா பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நம்ம பிள்ளை நமக்கு திருப்பி கிடைச்சிருக்காள்ல, அதுக்காக சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நீ அப்படி நினைச்சுக்கோயா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாட்டி. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நடக்க போற பூஜை நம்ம தமிழுக்காக நடக்க போகுது. அத தடுக்க வேண்டாம். பாட்டி, நீங்க அவங்கள வர சொல்லுங்க, நாம பூஜை நடத்தலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. சாமியாடி வந்து ஏதாவது சொல்லிட்டு போனா அதை நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணி ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். அதெல்லாம் அவர் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியே சொன்னாலும் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்மளுக்கு நாம கேட்டதை விட அதிகமான சந்தோஷத்தை கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி நாம கேட்காத, நம்மளால தாங்கிக்க முடியாத கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த கஷ்டம் சரியான உடனே நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. நாம அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்போங்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். புரியுதா மிஸ்டர் ஆதி? என்னடி என்ன ஏதோ சித்தர் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ என்னவோ பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நடுவர் அவர்களே, கஷ்டம் என்பது கஷ்டம்னு நமக்கு தெரியுமா, இல்ல சந்தோஷங்கிறது சந்தோஷம்னு நமக்கு தெரியுமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏய், என்ன கிண்டலா? அப்படியே போட்டுனா பாருங்க. சரி பாரதி, நான் போய் சாமியாடிய பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தயாரா வை. கருப்பு சாமி வரட்டும், நம்ம கஷ்டமெல்லாம் போகட்டும். என்னப்பா இங்கேயே நிக்கிறீங்க? சும்மாதாம்மா நிக்கிறேன். நீ என்ன கடைக்கு போயிட்டு வரியா? ஆமாப்பா. அப்புறத்தா வீட்டுல பூசையெல்லாம் நல்லா முடிச்சுதா? ரொம்ப நல்லா திருப்தியா இருந்துச்சுப்பா. இப்பதான் எனக்கு மனசே லேசான மாதிரி இருக்கு. பாரதி, ஒரு நிமிஷமா. சொல்லுங்கப்பா. உங்க அத்தை கோயிலுக்கு போயிட்டு இன்னும் திரும்பி வரல? இல்லப்பா, அவங்க நாளைக்கு தான் வராங்கன்னு ஆதி சொன்னாரு. என்னாச்சுப்பா? நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதை சொல்ல முடியாம தயங்குற மாதிரி இருக்கு. ஆமாத்தா, 2 நாளா ஒரு விஷயம் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்ப்பா? அது நான் இப்போ சொல்லி போடுவேன். ஆனா நான் தான் சொன்னேன்ட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, நான் சொல்றேன். அப்பா, என்னப்பா இது? ஏதோ சின்ன குழந்தை மாதிரி சத்தியம்லாம் கேக்குறீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. நீங்க தான் சொன்னீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாதுதா. ஏத்தா பாரதி, நம்ம தமிழ கடத்திட்டு போனாங்கல்ல, அதை யாரு கடத்த சொன்னாங்கன்ட்டு உனக்கு தெரியுமா? அப்பா, எவனோ ஒருத்தன் பணத்துக்காக கடத்தி வச்சிருந்தான்னு நீங்க தான் சொன்னீங்க. அது எல்லாரும் இருந்ததால நான் சொன்ன விஷயம் அது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பணத்துக்காகலாம் யாரும் தமிழை கடத்தல. தமிழை கடத்த சொன்னதே உங்க அத்தை சாரதா தான். அத்தா, நெசமா தான் அத்தா. அந்த சாரதா இருக்கே, தமிழை கடத்த சொல்லி ரூபா கொடுத்துருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆதியோட அம்மாவா? அவங்க இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்களாப்பா? என்னால இதை நம்பவே முடியல. என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கு. அம்புட்டிய உன் புருஷன் ஆதிக்கே இந்த விஷயம் தெரியுமே. நேத்துல இருந்து இந்த ஆதி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானே, அது ஏன்னு நீ நினைக்கிற? அதுக்கு என்ன காரணம்? சாரதாமா தமிழை கடத்தினதுனாலதான். உண்மைதான், அவங்க அம்மா தான் கடத்தணுங்கிறதுனால அவனால ஜீர்ணிக்க முடியல. அவன் தான் அந்த ஆதி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அவன் 300 உடஞ்சு போட்டான். டேஸ்டி காஸ்ட்லி.
ஏய் ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியா? ஆனா இது வேஸ்டியை விட ஒரு காஸ்ட்லியான காஸ்டியூம் சொல்றேன்ல, திருப்பி திருப்பி அதுவே. இதெல்லாம் ஃபாரின் சப்ளை நம்மளுக்கு. பாலில் இருந்தா ஏய், ஆ, என்னய்யா 1.5 பணம் துணி பாலில் இருந்து வருதா? ஏய் அப்படின்ட்டு இது பேர் என்னய்யா? இதுக்கு பேரு அந்த வெள்ளக்கார ஏதோ சொன்னானே, மேன் மாதிரி தான் ஏதோ சொன்னான். தமிழ்ல தான் என்னன்னு எனக்கு தெரியல. அட கோமணமா? எக்ஸாக்ட்லி, கோமணம். ஏய் மாப்பிள, என்னய்யா நீ ஆம்புட்டு பேருக்கும் புடவை அது நல்லா வாங்கிட்டு வந்து புட்டு மாமனுக்கு இந்த கோமணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டியே நீயே. யாருக்கிட்ட எது இல்லையோ அதுதானே வாங்கிட்டு வரணும்.